ராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபை புரிந்து கொள்ள வேண்டும், தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளிலே ஆண்டவர், ஆமென் ஸ்தோத்திரம், உலகத்தில் ஒரே ஒரு மனிதனை உருவாக்கினார். அவருடைய பெயர் ஆதாம். அந்த ஆதாம் மூலமாக, ஆதாமுக்குள்ளிருந்து ஏவாளை உருவாக்கி, ஆதாம் ஏவாள் மூலமாக பூமியிலே ஜனங்களை, மனுஷர்களை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படி ஜனங்கள் பெருகி அந்த ஜனங்களை கர்த்தர் அவருடைய ஜனமாய் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அந்த ஜனங்களோ எகிப்து என்கிற உலகத்திற்கு அடிமைப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. அப்படி அடிமைப்பட்ட அந்த ஜனங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், உலகத்தில் வாழ்ந்தார்கள், உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்தார்கள். உலகத்தின் பாவ காரியங்களை செய்கிறவர்களாய் உலகம் எதை செய்கிறதோ அதை அந்த ஜனங்களும் செய்தார்கள். அந்த ஜனங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், ஆனால் அதை மறந்து அவர்கள் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடிமைகளாய் காணப்பட்ட அந்த ஜனங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு சுயாதீன ஜனங்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு கிரியை செய்தார். அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காகவே அங்கிருந்து ஒரு மனிதனை எழும்ப பண்ணினார். அப்படி அந்த மனிதன் எழும்பப்படுவதற்கு முன்பாக நான் இப்படி, ஆமென், கொஞ்சம் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் அங்கிருந்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படி அந்த ஜனத்திடமிருந்து ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்பினார். எழுப்ப சுத்தம் கொண்டார். அதற்காக அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஜனங்களிடமிருந்து அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒன்றை கர்த்தர் தெரிந்தெடுக்க ஆரம்பித்தார். அப்பொழுது, ஆமென், சரித்திரத்தின்படி சொல்வேனால் இப்படி சொல்லப்படுகிறது, ஏரோதை, ஸ்தோத்திரம், எகிப்தை ஆண்டு கொண்டிருந்த பார்வோன் மன்னனுக்கு அங்கிருந்த மந்திரவாதிகள் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த ஜனங்களிலிருந்து பிறக்கிற ஒருவன் தான் உன்னை கொலை செய்வான் என்று ஒரு காரியத்தை அந்த தேசத்தில் காணப்பட்ட ஒரு மந்திரவாதி அல்லது குறி சொல்லுகிறவன் சொல்லிக் கொடுத்தான். அதை கேட்டவுடனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் உடனடியாகத்தான் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். ஆமென். 2 வயதிற்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளை என்ன செய்ய, ஆண் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். இப்பொழுது அங்கே உள்ள அத்தனை மருத்துவச்சிகள், நர்சஸ், இவர்கள்தான் பிரசவம் பார்க்கிறவர்கள். அவர்களுக்கு ஒரு உத்தரவு, நீங்கள் பிரசவம் பார்க்கிற வேளையிலே ஆண் பிள்ளைகளானால் அவைகளை எல்லாம் என்ன செய்திருங்க? கொன்று போடுங்கள். ஸ்தோத்திரம். ஆனால் அதிலே அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அநேக மனிதர்களில் ஒருத்தி பிரசவம், ஆமென், அவள் கற்பந்தரித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை. ஆமென். எந்த பிள்ளையுமே பிறக்கும் பொழுது எடுத்து பார்த்தால் ஒரு விதமாகத்தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தானே? ஸ்தோத்திரம். சில பிள்ளைகளை பார்த்தால் ஏதோ சொல்ல தோணும், அப்படியெல்லாம் விதவிதமா இருக்கும். ஹல்லேலூயா. எடுத்து பிறந்த பிள்ளை எடுத்து வச்சுட்டு அந்த நிமிஷத்திலேயே நீங்க யாரோ, நான் நினைக்கிறேன், பிள்ளை பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கட்டாயம் என்ன பண்ண மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்த முகங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு 2 நாட்கள், 5 நாட்கள், 10 நாட்கள், 1 மாதம் ஆகும் பொழுது பிள்ளையினுடைய அந்த ரூபங்கள், பார்வைக்கு, அதனுடைய செய்கைகள் எல்லாமே நமக்கு இன்பம் அளிக்கிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை கூட நீங்க பார்த்தால் புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளை பிறக்கும் போது ஒரு விதத்தில் வரும். என்ன தெரியுமா? எப்படி வரும் தெரியுமா? ஸ்தோத்திரம். கையை எப்படி வச்சிருக்கோம்? எந்த பிள்ளையும் கையை விரித்து கொண்டு வெளியே வராது அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளையும் பிறக்கும் பொழுது கையை இப்படி வச்சிருக்கிறோம். ஒரு கை நான் என்ன செய்திருவேன்? பார்த்துருவேன் அப்படிங்கிற வீராப்போடு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த பிறக்கிற பிள்ளை ரெண்டு கையை இப்படி வச்சுட்டு பார்த்துருவேன் அப்படின்னு எப்படி வரும்? சில மனுஷங்க இப்போதும் அப்படிதான் பேசுவாங்க. எப்படி? நானா அவனா பாத்திரலாம் ஒரு கை இப்படி வைப்பாங்க கையை. சோத்திரம். அப்படிதான் அந்த சின்ன பிள்ளைகள் பிறக்கும் போது கையை அப்படியே வச்சுட்டு வரும். ஆனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு கை பாத்திரலான்னு வைக்கிற பிள்ளை ஒரு நாள் வளர்ந்து பெரியவனாகி முதிர் வயதாகி மரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பிறக்கும் போது முருக பிடித்த கை எந்த கையுமே மரிக்கும் போது முருக பிடிப்பதில்லை, தானாகவே தளர்ந்து விடுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? சோத்ரா. ஹல்லேலூயா. அப்படி பார்க்கலனா இனி யாராவது மரிக்கிறவங்க இருந்தா அவங்க கிட்ட போய் நின்று கொஞ்சம் பாருங்க, கை எப்படி இருக்கு, மரிக்கும்போது அவங்க செயல்கள் எப்படி இருக்கு. ஹல்லேலூயா. பார்க்கும்போது புரிந்து கொள்வீர்கள், மரிக்கும்போது தானாகவே கைகளத்தனை என்ன ஆயிரும்? ஆமீன், விடுதலை ஆகிரும். அப்போ முறுக்க மாட்டாங்க. ஒரு கை பாத்திரலான்னு சொன்னதெல்லாம் ஒண்ணுமே முடியலன்னு விட்டுட்டு போயிடும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகத்தையே அடக்கி ஆண்ட அலெக்சாண்டர், ஆமேன், அவர் கடைசியாய் சொல்லுகிறார், நான் மரித்த பிறகு என்னுடைய பெட்டியில் ரெண்டு பக்கத்திலும் ரெண்டு துவாரத்தை போட்டு என்னுடைய கை ரெண்டை என்ன பண்ணுங்க, வெளியே வைத்து, ஆமேன், ஸ்தோத்திரம், தூக்கி கொண்டு போங்கள். எல்லா மனுஷனும் என்ன செய்யணும்? என் கையை பார்க்கணும். உலகத்தை அடக்குன, ஆனா நான் ஒண்ணுமே என்ன பண்ணல, கையை மூடிட்டு கொண்டு போக முடியவில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். ஹல்லேலூயா. இதுதான் உலகத்துல மனுஷனுடைய வாழ்க்கை. நீங்க எவ்வளவு மோதினாலும், தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வாக்குள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் வரும் உங்களை அடக்க. நீங்கள் உலகத்தில் வாழ்கிற நாட்களில் எல்லாவற்றையும் நீங்கள் கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உங்களை கட்டுப்படுத்த ஒன்று வரும், அதுதான் மரணம் என்கிற ஒன்று. ஹல்லேலூயா. அது வரும் பொழுது யாரும் அதை தடை பண்ண முடியாது, நீ போ என்று கட்டளையிட முடியாது, அது வந்தே தீரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை பிறந்தவுடனே அதன் தாய் அந்த பிள்ளையை எடுத்து பார்க்கிறாள். அந்த பிள்ளை பார்வைக்கு அழகாய் இருந்தது. ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த பிள்ளையை அந்த தாய், பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்யும்? என்ன செய்யும்? அழும். அழாத பிள்ளையையும் அழ வைப்பாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படித்தானே? எனக்கு தெரியாது, ஆனால் என்னை விட அனுபவசாலிகள் நீங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிள்ளை பிறக்கும் போது அழணும். அழலன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்களா இல்லையா? கிள்ளுவாங்க. சில பிள்ளை அடிப்பாங்க. ஸ்தோத்திரம். பிறந்து சில நிமிடங்களே ஆன பிள்ளையை கூட நர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அடிச்சு அழ வைப்பாங்க. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை அழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி அழுகிற பிள்ளையை கூட அழுகையின் சத்தம் வெளியே தெரியாமல் ஒரு தாய் 3 மாதம் எந்த சத்தமும் வெளியே வராமல் வளர்த்தினாள். அதன் பிறகு அவளால் காப்பாற்ற முடியவில்லை. அந்த பிள்ளையை ஒரு நதியிலே பெட்டியில் வைத்து விட்டுவிட்டாள். ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை நேராய் கடந்து போனது எங்கே தெரியுமா? அடிமையின் வீட்டில் பிறந்த பிள்ளை நேராய் நதியின் மூலமாய் கடந்து போனது. ஆமென். எகிப்து ராஜாவின் அரண்மனையிலே கடந்து போனது. ஹல்லேலூயா. ஆமென். அடிமையின் வீட்டில் வளர வேண்டிய பிள்ளை எகிப்து ராஜாவின் அரண்மனையிலே ஒரு, ஆமென், எகிப்து ராஜாவின் மகளுடைய பிள்ளையாக அங்கே வளர்ந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. சகல சாஸ்திரங்கள், யுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் 40 ஆண்டுகள் அந்த பிள்ளை அல்லது அந்த வாலிபன் அல்லது அந்த பெரியவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சகலத்தையும் கற்றுத்தேறினது. இப்போது ஆமேன், அந்த பிள்ளை, அந்த வாலிபன், அந்த பெரியவர் என்று, ஆமேன், திடீரென்று ஒரு நாள் ஒரு தவறு செய்தார். ஆமேன். ஸ்தோத்திரம். இப்படி ஒருவேளை அநேகரை சொல்லலாம், தேவ திட்டம் என்று சொல்லலாம். தேவ திட்டம் தான் ஒரு புறம். ஆனால் அந்த மனுஷன் ஒரு நாளிலே தேசத்தில், உலகத்தில் கடந்து போன பொழுது ஒரு காரியத்தை பார்க்கிறான். அந்த காரியத்தை பார்த்த பொழுது அந்த மனுஷன், பிரைஸ்லா, நான் என்னுடைய கற்பனையில் உதித்ததை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஸ்தோத்திரம். அந்த இடத்தில் போய் அவன் அந்த இடத்தில் போகும் பொழுது 2 பேர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க. சண்டைனா கடுமையான சண்டை. இந்த மனுஷன் மோசே கடந்து போகிறார். நான் நினைக்கிறேன் வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் மோசே சுற்றிலும் பார்த்தார். எப்படி பார்த்தாரா? நின்று கொண்டு சுற்றிலும் பார்த்தார்.
இப்போ ஆமென், யாரும் இல்லை. ஸ்தோத்திரம், யாரும் இல்லை. யாரும் இல்லை என்று கண்டபடியினால் ஓடி போனார். ஆமென். அதிலே அநியாயம் செய்கிறவனை என்ன பண்ணினார்? கொடுத்தார் ஒரு சவுட்டு, ஒரு உதை. ஸ்தோத்திரம். ஒற்ற சவுட்ல, ஒற்ற மிதியில அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே மிதியில செத்து போன மனுஷனை மணலை தோண்டினார், புதைத்தார். இப்போ யாரும் காணல. நான் இப்போ இப்படி நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சுற்றி பார்த்த மோசேயின் கண்களுக்கு எந்த மனிதனும் புலப்படவில்லை. ஒரே ஒரு விஷயம், தன் கண்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இருப்பாரானால் அங்கே ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதை மோசே பார்த்திருப்பார். அப்ப இந்த கொலையை செய்திருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். வானத்திற்கு கண்களை ஏறெடுக்க முடியாதபடியினால் தான் சுற்றி பார்த்தார், ஓடி போனார், எட்டி உதைத்தார். ஒற்ற உதைப்பிலே அந்த மனுஷன் செத்தான். நிமிடத்திற்குள்ளாக குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் என்கிற ஒன்று திடீரென்று எதிர்பாராத விதமாய் நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற யாரும் செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்வதில்லை. ஸ்தோத்திரம். பாவம் செய்கிறவர்கள் யாருமே இன்னைக்கு இந்த தவறு செய்யணும், இன்னைக்கு இவங்களை அடிக்கணும், இன்னைக்கு இவங்களுக்கு 2 திட்டு கொடுக்கணும், பிரைஸா, இப்படி யாரும் நினைத்து திட்டமிட்டு செய்வதில்லை. ஸ்தோத்திரம். திடீரென்று அந்த வார்த்தைகள் வருகிறது. திடீரென்று ஆமென், நம்முடைய கண்கள் வானத்தை நோக்கி பார்க்காதபடியினால் பாவம் செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி பாவம் செய்த ஜனங்களை, அடிமைத்தனத்திலிருந்த ஜனங்களை மோசேயின் மூலமாய், அதன் பிறகு சம்பவங்கள் சொல்ல முடியாத நேரமில்லை. ஸ்தோத்திரம். மோசே அதன் பிறகு ஆமென் வனாந்திரத்திலே கர்த்தர் கொண்டு போனார். அங்கிருந்து பக்குவப்படுத்தினார், திரும்ப கொண்டு வருகிறார். எகிப்திலே கொண்டு வந்து அதே மோசே மூலமாய் ஜனங்களை என்ன பண்ணுகிறார்? விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் வாசித்த வசனம், செய்தி எப்பவுமே நினைவில் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் நடுவில் என்ன செய்கிறார்? உலாவுகிறார். தேவன் முதலாவது எங்கே உலாவிக் கொண்டிருந்தார்? எங்க? நீங்க சொல்றது கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா எனக்கு கேட்கும். ஏதேன் தோட்டத்தில தவறு, ஆகாய தவறு, பக்கத்துல நீங்க வந்துட்டீங்க. ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். படிச்சிருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த ஆவியானவர் இப்பொழுது ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த ஜனங்கள் மத்தியிலே தேவன் உலாவ வேண்டும். ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உலாவ வேண்டும். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் உலாவ வேண்டுமானால் என்ன வேணும்? பரிசுத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப ஜனத்தின் மத்தியிலே கர்த்தர் உலாவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் ஜனமோ அடிக்கடி என்ன செய்கிறது? பாவம் செய்கிறது. பாவம் செய்கிற ஜனத்தின் மத்தியிலே கர்த்தரால் உலாவ முடியவில்லை. உலாவ முடியும். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் வணங்கா களத்துள்ள ஜனங்கள், நான் உங்கள் நடுவிலே கடந்து போனால் உங்களை என்ன செய்து போடுவேன்? அழித்து போடுவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த ஜனங்கள் அழிந்து போகாதபடி, நான் உலாவும்படி, நான் வாசம் பண்ணபடி எனக்கொரு ஆமென் இடம் தேவை. பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான இடம் தேவை. அந்த இடம் எது என்று ஆண்டவர் மோசேயை அழைத்து, ஆமென் சீனாய் மலையின் உச்சியிலே மோசேயை அழைத்து கொண்டு போய் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்குரிய சட்டங்கள், திட்டங்கள், எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியங்கள் அதோடு சேர்த்து தேவன் வாசம் பண்ணும்படியாய் தனக்கென்றொரு கூடாரத்தை கட்டும்படி ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் நான் பைபிளில் வாசிக்கிறபடி ஆசரிப்பு கூடாரம். படித்திருக்கீங்களா? ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலே ஆமென் தேவன் வாசம் பண்ணுகிறார்.
கூடாரத்தில் தேவ மகிமை நிரம்பி இருக்கிறது. அந்த கூடாரத்தின் நடுவிலே தேவன் வாசம் பண்ணும்படி அங்கே ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருளின் பெயர் என்ன? ஆசரிப்பு கூடாரத்தில் மத்தியில் வைக்கப்பட்ட பொருளின் பெயர் உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருந்தது என்று சொல்லி தந்திருக்கிறேன். ஆரோனின் துளிர்த்த கோல், அப்பம் வைக்கப்பட்ட பாத்திரம், தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய கற்பலகைகள், மூன்றும் எங்க இருக்கும்? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே. இதன் மத்தியில் தான் இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உலாவி கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்கள் எந்த இடத்திலே யுத்தத்திற்கு கடந்து போனாலும் அந்த இடத்திலே கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராய் வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஏதோ ஒரு இடத்தில் தோல்வி உண்டானால் உடனடியாக ஜனங்கள் சொல்லுவார்கள், கர்த்தருடைய பெட்டியை என்ன பண்ணுங்க, கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி எங்கே வருகிறதோ அங்கே தோல்வி என்பதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயமே உண்டாகும். அப்போ தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இந்த சரீரத்தின் மைய பகுதி என்பது எது? நம்முடைய சரீரத்தின் மைய பகுதி என்பது எது? ஹார்ட், இருதயம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருதயம் இருப்பதுதான் மைய பகுதி. இங்கிருந்துதான் நல்லதும் கெட்டதும் தீயதுமான அத்தனை என்ன செய்யும்? உருவாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த மைய பகுதியிலே எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் மைய பகுதியிலே உடன்படிக்கை பெட்டியில் மத்தியிலே கர்த்தர் உலாவினாரோ அதுபோலவே ஒவ்வொரு மனிதனுடைய மைய பகுதியாகிய இருதயத்திற்குள்ளே என்ன காணப்பட வேண்டும்? பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் காணப்படும் பொழுது தேவன் அதன் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெட்டியின் அளவு என்ன அளவு? சண்டே கிளாஸ் பிள்ளைங்க படிச்சு முடிச்சவங்க சொல்லுங்களா? உடன்படிக்கை பெட்டியின் அளவு என்ன? சோத்திரம். நீளம் எத்தனை அடி? 2.5 அடி. சோத்திரம். நீளம் 2.5 அடி. 2.5 அடினா எத்தனை இன்ச்சு? ஸ்தோத்திரம். இதெல்லாம் தெரிஞ்சா இந்த இடத்துல நாங்க வருவோமா? ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நாங்க எங்கேயோ போயிருப்போமே. ஹல்லேலூயா. 2.5 அடினா எத்தனை அளவு? எத்தனை இன்ச் அளவு? ஆமென். ஸ்தோத்திரம். 30 இன்ச் நீளம். 30 இன்ச். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். 2.5 அடி நீளம் உடைய அந்த பெட்டி, அதன் உயரம் எத்தனை அடி? 1.5 அடி. ஸ்தோத்திரம். அதன் அகலம் எத்தனை அடி? 1.5 அடி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க முழிக்கிறது பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே அதெல்லாம் செய்தியில இன்னைக்கு நான் அதை குறிப்பே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 20 ஸ்தோத்திரம். சொல்லி வாசி. யாத்திராகமம் 25:10 வாசிங்க. அதன் நீளம் 2.5 முழமும், அதன் அகலம் 1.5 முழமும், அதன் உயரம் 1.5 முழம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படியாக ஆமென் அந்த பெட்டியை செய்து ஆமென் அதை பொன் தகட்டால் மூடி ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன்படி செய்ய வேண்டும். நான் சொன்ன அளவில் சில வேளை வித்தியாசம் வரணும்னு நினைக்கிறேன். நான் 2.5 முழம். 2.5 முழம்னா இப்போ கணக்கு மாறும். பிரைஸ். அது அடி அல்ல, முழம். ஸ்தோத்திரம். 1 முழம்னா ஆமென் ஸ்தோத்திரம் 45 சென்டிமீட்டர். 45 சென்டிமீட்டர். அப்போ 2.5 முழம் என்றால் 45 90 135 சென்டிமீட்டர் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சின்ன பெட்டி அதுக்குள்ளதான் கர்த்தர் அதன் மத்தியில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் தேவ ஜனங்களை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியாக தேவன் உலாவுகிற அந்த பெட்டி ஆமென் தேவ ஜனங்களை வழி நடத்துகிறது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும்,
ஆண்டவர் சீனாய் மலையிலே மோசேக்கு இந்த அளவை கொடுக்கிறார். ஆமென். அவருடைய யாத்திராமை 26வது அதிகாரம் ஏதோ வரும் பொழுது அங்கே அந்த பெட்டியை செய்யும்படி ஒரு மனுஷன் வருவான். 37வது அதிகாரம் யாத்திராகமம் 37வது அதிகாரத்திலே ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அவன் செய்கிற அந்த பெட்டி பெசலேயேல் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் சகல விதமான ஞானத்தினால் நிறைக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் ஞானம் நிறைந்தவனாக, ஸ்தோத்திரம், ஆமென். 36வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படி கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய உடன்படிக்கைப்படி செய்தது யாரு? பெசலேயேல், அதோடு கூட்ட ஆமென் அகோலியாபு, இன்னும் சிலர். சேர்ந்தால பெசலேயேல் தான் அதில் முக்கியமான ஆள். அவர் அதை செய்கிறார். 37வது அதிகாரத்திலே அவர் அந்த கர்த்தர் ஆமென் மோசேக்கு கொடுத்த அதே அளவின்படி பெட்டியை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆமென் 40வது அதிகாரத்திலே வரும் பொழுது ஆமென் 40வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். மோசே இப்பொழுது கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி அந்த இடத்தை ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்தப்படுத்தி அதை ஆமென் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலே அதை ஸ்தாபிக்கிறார். ஸ்தாபிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. ஆமென். அந்த இடத்திலே தேவனுடைய 30 ஆமென் ஸ்தோத்திரம் 4வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. எப்பொழுது? ஆமென். ஆரோனுடைய துளிர்த்த கோல் அடங்கின பெட்டி, ஆமென் தேவனுடைய வார்த்தையாகிய கற்பலைகள் ஆமென் வைக்கப்பட்ட பெட்டி, தேவனுடைய ஆமென் அப்பம் என்று சொல்லப்படுகிற அப்பம் வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் வைக்கப்பட்ட அந்த பெட்டி ஸ்தாபிக்கப்படும் பொழுது அதிலே ஆமென் ஒரு மேகம் முழுவதையும் மூடினது. ஹல்லேலூயா. இந்த மேகம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதாய் காணப்பட்டது. எங்கே? எகிப்திலிருந்து கானான் தேசம் வருகிற வரைக்கும் இந்த மேகம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது. பகலில் மேகம் எதற்காக என்றால் வெயிலின் தாக்கம் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? ஆமென் தொடக்கூடாது. இதே மேகம் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி அந்த மேகம் மூடியிருந்த மேகம் கூடாரத்திற்குள்ளே பெட்டி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். இந்த அவர்கள் புறப்படும் பொழுது புரிந்து கொள்ளணும், ஜனங்கள் புறப்படும் பொழுது கர்த்தருடைய பெட்டி போவதில்லை. கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள். மாறாக எப்பொழுது மேகம் அந்த கூடாரத்தை விட்டு எழும்புமோ அப்பொழுது ஜனங்கள் புறப்படுவார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். அங்கே 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 36 வாசிங்க. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் எழும்பும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்ப ஜனங்கள் புறப்படுவாங்க? மேகம் எழும்பும் போது. தெளிவாய் புரிந்து கொள்ளணும். ஜனங்கள் எழும்பும் போது மேகம் என்ன செய்யாது? ஜனங்கள் புறப்படும் பொழுது மேகம் எழும்பி கர்த்தருடைய பெட்டி போகாது. ஸ்தோத்திரம். எப்பொழுது மேகம் எழும்புகிறதோ அப்போதுதான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? புறப்படுவார்கள். ஒருவேளை மேகம் எழும்பவில்லை அப்படி என்றால் என்ன செய்வாங்க? முடியாது. அது ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வாரமா இருக்கலாம்,
ஒரு வருஷமாகவும் இருக்கலாம். ஒரு வருஷம் ஒருவேளை மேகம் எழும்பாம இருந்துன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு வருஷமும் அங்கே தான் ஸ்டே. ஸ்தோத்திரம். எப்ப மேகம் எழும்புதோ அதற்கு என்ன பண்ண வேண்டும்? ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகள் இதில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மேகம் எப்போ எழும்பும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் இருந்தால் மட்டும்தான் மேகம் என்ன செய்யும்? எழும்பும். அதில் யாராவது ஒருத்தர் பாவம் செய்திருந்தால், தீட்டுப்பட்டிருந்தால் அவர்கள் நிமித்தம் மேகம் என்ன செய்யாது? எழும்பாது. அவர்கள் பரிசுத்தமாகிற வரைக்கும் அந்த வனாந்தரம் தான் அவங்க வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அந்த தேவனுடைய ஜனம் பாவம் செய்தால் மேகம் என்ன செய்யாது? எழும்பாது. ஒரு வருடம் ஆனாலும் இப்ப எங்க இருக்கிறாங்க? வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் இருக்கும்போது இந்த மேகம், நீ பரிசுத்தம், தேவ ஜனம் பரிசுத்தமாகாவிட்டால் ஒரு வருடம் ஆனாலும் மேகம் எங்க தான் இருக்கும்? அங்கதான் இருக்கும். இவங்க என்ன செய்ய முடியாது? ஒருவேளை சிலர் சொல்லலாம், ஸ்தோத்திரம், ஆமென், இத்தனை நாளா இந்த வனாந்தரத்தில் இருக்கிறோமே, நாம் ஏன் போகக்கூடாது? முடியாது. ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், வசனத்தின்படி சொல்லுகிறேனே, இன்னைக்கு நம்மில் கூட அநேகர் சொல்லுகிறார்கள், சுமார் 2024 ஆண்டுகளாக ஆமென் சொல்லப்படுகிற ஒரு செய்தி, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். ஆனா இயேசு இன்னும் என்ன செய்யல? வரல. அப்ப இப்போ ஒரு சந்தேகம் வருகிறது. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிற, தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அநேகருக்கு இன்றைக்கு சந்தேகம், இயேசு வருவாரா வரமாட்டாரா? ஹல்லேலூயா. இயேசு வருவாரா வரமாட்டாரா? ஸ்தோத்திரம். ஆமென். மேகம் எழும்புமா எழும்பாதா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். 1 மாதம் ஆயிற்று, 2 மாதம் ஆயிற்று, 3 மாதம் ஆயிற்று, மேகம் என்ன செய்யல? எழும்பல. 1 வருடம் ஆயிற்று, 10 வருடம் ஆயிற்று, 100 வருடம் ஆயிற்று, 2000 வருடம் ஆயிற்று, இப்ப 2024 ஆண்டு ஆயிற்று, இயேசு இன்னும் வரல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன் வரல தெரியுமா? ஏன் இயேசு வரவில்லை தெரியுமா? ஏன் மேகம் எழும்பவில்லை தெரியுமா? ஜனத்துக்குள் யாரோ ஒருவன் இன்னும் என்ன செய்யல? ரட்சிக்கப்படல. பாவத்தோட இருக்கிறான். அவன் பரிசுத்தமாகிற வரைக்கும் மேகம் எழும்பாது. அது போலவே இயேசு ஏன் வரவில்லை தெரியுமா? நான் இப்படி சொல்லுகிறேன். ஆமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஆமீன், நமக்குள்ளே இன்னும் சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? வராம நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் எதிர்பார்க்கிறோம், சிலர் சொல்றோம், என்ன சொல்றோம்? அவர் வரமாட்டார், நம் விருப்பப்படி வாழுவோம். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வரவில்லை? காரணம் இன்னும் சிலர். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இப்படி சொல்றேனே, ஸ்தோத்திரம், ஒரு ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு வந்திருந்தார்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? என்ன ஆயிருக்கும்? நரகத்தில் போயிருப்பேன். ஸ்தோத்திரம். ஏன்? ரட்சிக்கப்படல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தைரியமாய் சொல்ல முடிகிறது, இயேசு வந்தால் போவேன். அதற்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் இங்கே சிலரும், இந்த வார்த்தையை கேட்கிற சிலரும் இன்னும் சரியான ரட்சிப்பை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடியினால்தான், உங்களுக்காகத்தான், உனக்காகத்தான் இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் உங்களுக்கு தான் இந்த சத்தியம் சொல்லப்படுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப மேகம் எழும்பாவிட்டால், ஸ்தோத்திரம், மகிமையின் மேகம்
எழும்பா விட்டால் ஜனங்கள் போக முடியாது. எங்கு போக முடியாது? கானான் தேசத்துக்கு ஆமென் பிரயாணப்பட முடியாது. ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு ஒரு அழைப்பு. ஸ்தோத்திரம். யாரா இருக்குங்க? யாருக்கோ தெரியல. ஒரு அன்பின் அழைப்பு. உன் வாழ்க்கையை கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுத்து உன் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள், ரட்சிக்கப்படு, நீ ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்து. இயேசு சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக வேண்டும். நாம் இன்னும் அதிகமாய் ஆமென் நம்மை தாழ்த்த வேண்டும். ஒருவனும் எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னா உங்ககிட்ட என்ன இல்லை? இன்னும் தாழ்மை உருவாகவில்லை. தாழ்மைப்பட வேண்டும். முற்றிலும் தன்னைத்தான் தாழ்த்தி அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே, ஆண்டவரே நான் பாவி, பாவியிலும் பிரதான பாவி என்று நம்மை நாமே ஒப்புக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக நான் பாவின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தானுக்கு முன்பாக நான் பாவின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தானுக்கு முன்பாக ஒரு தேவ பிள்ளை அறிக்கையிடணும், நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளை, நான் பரிசுத்தவான் என்று சாத்தானுக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் பாவியிலும் பிரதான பாவி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிகிறது? நம்மை தாழ்த்தாவிட்டால், நம்மை அர்ப்பணிக்காவிட்டால், மேகம் எப்படி அந்த பெட்டியின் மேலே வாசஸ்தலத்தின் மேலே நிலையாய் நின்றதோ அப்படியே இயேசு ஆமென் வானங்களுக்கு மேலாய் அவர் வீற்றிருப்பார். என்னையும் உங்களை சேர்க்கும்படி அவர் வர முடியாது. ஹல்லேலூயா. முற்றிலும் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உலாவ வேண்டுமானால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அவரோடு இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உலாவுவார். ஹல்லேலூயா. தாழ்மை என்று சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. ஸ்தோத்திரம். அதை சொல்லி கடந்து போகிறேன், நேரம் போகிறது. ஆனால் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிற காரியம் ஒரு சம்பவம். ஆமேன். அதை சொல்லாமலும் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு நாள் ஒரு போதகர் ஆமேன் சபையிலே தாழ்மையை குறித்து பிரசங்கம் பண்ணினாராம். தாழ்மையை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது, நல்ல விளையாடு சரியா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அப்படியே கொண்டு போய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தாழ்மையை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு மனுஷன் சபைக்கு பால்கனியில் உட்கார்ந்தார். எங்க பால்கனினா தெரியுமா? மாடியில் உட்கார்ந்திருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தானா. இப்போ தாழ்மை குறித்து இவர் பிரசங்கம் பண்ண அந்த மனுஷனை தொடுதல் உண்டாயிற்று. அவன் பால்கனில் இறங்கி நேரே வந்து என்ன பண்ணனா, சபைக்குள்ள வந்து பின்னாடி சேர்ல உட்கார்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க உட்கார்ந்தானா? சபையில சேர்ல உட்கார்ந்தானா. பாஸ்டர் இன்னும் வல்லமையாய் பேசிக்கொண்டிருக்கிறார். நீ இன்னும் உன்னை என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஓ பெருமையை விட்டு நீ இன்னும் கீழே இறங்கணும். அவர் பேச பேச இவன் இன்னும் குத்தப்படுறான். எங்க? இருதயத்தில் குத்தப்பட்டு செயர்ல இருந்து இறங்கி என்ன பண்ணினா, கீழே பாயில உட்கார்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்க உட்கார்ந்தான்? பாயில உட்கார்ந்தான். இவன் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேச பேச இன்னும் குத்தப்பட பாயில உட்கார்ந்தவன் எழும்பி என்ன பண்ணினா, இந்த மேட்ல உட்கார்ந்தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப பாயை விட தாழ்மையான இடத்துக்கு வந்துட்டான். ஸ்தோத்திரம். இப்போ இவர் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் உள்ளத்திலே குத்தல் உருவாக மேட்ர என்ன பண்ணிட்டான், மடக்கி போட்டுட்டு தரையில உட்கார்ந்தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தாழ்மையின் பிரசங்கம் பால்கனியில இருந்தவனை சேர்ல கொண்டு வந்து, சேர்ல இருந்தவனை பாயில கொண்டு வந்து, பாயில கொண்டு வந்தவனை மேட்ல கொண்டு வந்து, மேட்ல இருந்து இப்ப என்ன பண்ணிட்டான்? ஸ்தோத்திரம். ஆமென். தரையில உட்கார்ந்துட்டான். இப்ப இவர் இன்னும் பிரசங்கத்தை விடல, பிரசங்கம் பண்ணிட்டே கொண்டிருக்கிறார். அவன் கடைசியை கேட்டான், பாஸ்டர் இதுக்கு மேல என்னால் என்ன செய்ய முடியாது, இறங்க முடியாது. இனி நான் பிக்காசு கொண்டு வந்து மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ளையா உட்காரணும். இனி என்னையா தாழ்மை. ஹல்லேலூயா.
இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. தாழ்மை என்றா ஏதோ இறங்குகிறோம், கொஞ்ச நாள்ல பின்னோடு என்ன பண்றோம், டாப்ல போறோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தேவ பிள்ளைகளே, அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். ஸ்தோத்திரம், ஹalleluya. அந்த வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகாத வரைக்கும் இயேசு என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். நம்முடைய நம்பிக்கை கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் அவர் நிச்சயம் வருவார். ஒரு நாள் காலம் நிறைவேறும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், வருவார். அது வரைக்கும் என் மேல உங்க மேல ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya. வருவேன் என்றவர் தாமதிக்கிறாரே தவிர, ஆமென், அவர் வராமல் இருக்க மாட்டார். ஹalleluya, ஹalleluya. உலகமும் உலகத்தின் சம்பவங்களை இன்றைக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேசத்தில் காரியங்கள் இன்றைக்கு இயேசுவின் வருகையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. சீக்கிரத்திலே இயேசு வரப்போகிறார். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னாகமத்தின் புஸ்தகம், ஆமென், 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 9வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஆமென். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை முடித்து, ஆமென், பிரைஸ் தி லார்ட். 16வது வசனம் வாசிங்க. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடி கொண்டிருந்தது. ஹalleluya, ஹalleluya, praise Lord. அதற்கு கீழே நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே, ஆமென், 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மேகமானது 2 நாளாவது, 1 மாதமாவது, 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். ஹalleluya. இப்ப நான் சொன்ன காரியம் உங்களுக்கு புரியுதா? வசனத்தை தான் இவ்வளவு நேரம் பேசினேன். ஹalleluya. அது 1 மாசம் ஆனாலும், 1 வருஷம் ஆனாலும், 2 வருஷம் ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும், காத்திருக்கத்தான் வேண்டும். ஹalleluya. தேவ பிள்ளைகள், அப்படியானால் ஆமென், நான் இப்படி சொல்றேன், 1 மாசம் ஆயிற்று, இன்னும் என்ன செய்யாது, இன்னும் 1 மாசத்துக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். சிலர் அனுபவ ரீதியாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு அப்படித்தான் அந்த இடத்துல 1 மாசம் பேழை, ஆமென், பெட்டி தங்கி இருந்தது. 1 மாசம் தங்கி இருந்த பெட்டி 6 மாசம் கழிச்சு தான் என்ன செய்து புறப்பட்டது. அதுபோல இன்னும் 6 மாசம் இருக்கும் அப்படின்னு ஜனங்கள் தங்கள் விருப்பப்படி வாழ்வார்களானால், திடீரென்று, ஆமென், மகிமை எழும்பும் பொழுது, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஜனங்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எப்பொழுது அந்த பெட்டியிலே மகிமை எழும்புகிறதோ அடுத்த நிமிடம் ஜனங்கள் அணி அணியாய் புறப்பட வேண்டும். ஹalleluya. ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆமென், ஆயத்தம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி, ஆமென், இவ்விதமாய் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆமென், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனுடைய 4வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்தவர்கள் வாசிங்க. ஏசாயா 4வது அதிகாரம் 4வது வசனம். ஆமென். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஹalleluya, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, தேவன், ஆமென், அந்த பெட்டியின் மேல், வாசஸ்தலத்தின் மேல் வாசமாய் இருக்கிற நாட்களிலே ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட ஒவ்வொருவரும் தன்னை யார் என்று சொல்ல வேண்டும், பரிசுத்தவான் என்று சொல்ல கடவன். ஹalleluya, ஆமென். யாருக்கு இந்த வெளிச்சம் உதிக்கும், யாருக்கு இந்த மகிமையின் மேகம் வெளிச்சமாகவும் இந்த அக்கினி பிரகாசித்து வழிகாட்டுகிறதாகவும் காணப்படும், ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட பரிசுத்தவானுக்கு. ஹalleluya. அதன், ஆமென், அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும்
பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டெறியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமத்திலே கர்த்தர் மோசேக்கு கொடுத்த பெட்டியின் ஆமென் அத்தனை காரியங்களையும் தீர்க்கதரிசியானவர் ஏசாயாவிலே எடுத்தெழுதுகிறார். எப்படி உடன்படிக்கை பெட்டியின் மேலே கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய ஆமென் பிரைஸ் லார்ட் ஆமென் அக்கினி அந்த இடத்திலே காணப்பட்டதோ, அந்த அக்கினி எதற்காக, அந்த மேகம் எதற்காக சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களின் மேலும் கர்த்தரால் ஆமென் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் மேலே பகலில் மேகமாய் அந்த தேவாவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சபையின் மேல், அந்த சபைக்குள்ளே பரிசுத்தவான் என்று சொல்லி ஜீவனுக்காக பெயர் எழுதப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுகிறது, அவர் ஆமென் இரவிலே கொழுந்து விட்டெரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. யாருக்கு இந்த மகிமை, யாருக்கு இந்த அக்கினியின் பிரகாசம்? ஆமென். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது அந்த கூடாரம்? ஆமென், தேவனுடைய மகிமையின் மேகம். ஹல்லேலூயா. பகலில வெயில் உங்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. ஆமென். மழை பெய்தா இந்த மேகத்தின் கீழே நம்முடைய தலையில மழை என்ன செய்யாது, விழாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் வாசஸ்தலத்தின் மேல் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வீடுகள் ஜெப வீடுகளாய் மாற வேண்டும் என்று தான் ஆவியானவர் விரும்பி கொண்டிருக்கிறார். உங்கள் வீடுகள் ஆமென் கர்த்தரை ஆராதிக்கிற, ஆமென் கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை பாடுகிற பாடலின் சத்தம் தொனிக்கிற இடமாய் மாறும் பொழுது, பரிசுத்தம் உண்டாகும் பொழுது, தேவன் உங்கள் வீடுகளிலே, தேவன் உங்கள் மத்தியிலே அவர் உலாவுவார். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் பிரைஸ் லார்ட். ஆமென். லேவியராகமம் 26:11 சொல்லுகிறார், உன் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலம் தேவ பிள்ளைகளாகிய ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட நம் நடுவிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டுமானால் அங்கே பரிசுத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவிலே உலாவ வேண்டுமானால் நீ தேவனோடு இருக்க வேண்டும், நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நீ தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு உறவு உனக்கும் ஆவியானவருக்கும் காணப்படுமானால் அவர் உன் வீட்டிலே, உன் நடுவிலே தேவன் உலாவுகிறவராயிருக்கிறார். அவர் தன்னுடைய வாசஸ்தலத்தை உன் நடுவே ஸ்தாபிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கு நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது. வசனம் சொல்லலாம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வசனத்தை எழுதி வீட்டில் வச்சிருந்தா வாதை வரும். சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாதையின் கூடாரத்தை அணுகாதுன்னு எழுதி வசனத்தை தொங்க போட்டிருக்கலாம் வீட்டு வாசல்ல, ஆனா வாதை வரும். சோத்ரம். வாத கூடாரத்தை நெருங்காம இருக்கணும்னா நீ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நீ பரிசுத்தமா இருந்தால் உன் வீட்டின் வாசல் தொங்கப்பட்டிருக்கிற வாதையின் கூடாரத்தை அணுகாது என்ற வசனம் உன் வீட்டிலே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. உன்னுடைய சரீர அவயவம், சிந்தை, உடைய பார்வை, பேச்சு, செயல் அத்தனை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். இருக்குதா? இருக்குதா? அடிக்கடி வியாதி, துன்பம், போராட்டம். சிலது நம்முடைய பாவத்து நிமித்தம் வரும், சிலது தேவன் உன்னை இன்னும் பொன்னாக ஜொலிக்க வைக்கும்படி கர்த்தர் சோதிக்கிற பாதையா இருக்கும். ஆமென். சிலது
தேவன் நம்மை சீர்படுத்தும்படியாய் கர்த்தர் அனுமதிக்கிறதா இருக்கும். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதியும் துன்பமும் பாடுகளும் வர காரணம் என்ன? பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. சில பிள்ளைகளுடைய கையை இன்னைக்கு பார்த்தேன். நீங்க பாப்பீங்க, நாங்க சும்மா தான் நிக்கிறேன். சில பிள்ளைகளுடைய கையில இன்னைக்கு மருதோணி. பிரைஸ்லா. எதுக்கு? ஹல்லேலூயா. தேவன் விரும்புவாருங்க. தேவன் விரும்புவாரா இத? ஸ்தோத்திரம். இதுக்கு பல உதாரணங்கள் நீங்க சொல்லலாம், சில காரணங்கள் சொல்லலாம். தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவனுக்கு பிரியமில்லாதது ஒன்று, ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில இருந்த கஷ்டங்க. போன வாரம் தெளிவா சொன்னேன். ஆமே, உன் வீட்டில சாபத்தீடானது இருந்தால் வாசம் பண்ண மாட்டார். தேவன் கர்த்தர் உன் நடுவிலே உலாவ வேண்டுமானால் நீ தேவனோடு இருக்க வேண்டும். தேவனோட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஜெபிக்க நேரம் இல்ல, வசனம் வாசிக்க நேரம் இல்ல, கையில புள்ளி வைக்க மட்டும் ஸ்தோத்திரம். என்ன இருக்கு? நேரம் இருக்கு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மனுஷன் பார்த்துட்டு போயிடுவான். கர்த்தர் உன் நிமித்தம் துக்கப்படுவாரானால் ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமென். பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமா இருந்துடுங்க. அவர் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ள தேவன். என் தாசனாகிய மோசே, என் சிநேகிதன், அவனோடு முகமுகமாய் பேசினேன் என்று சொன்ன ஆண்டவர், அவன் செய்த ஒரு தவறு நிமித்தம் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. காரணம் பாவம். ஆண்டவர் யாருன்னு பார்க்க மாட்டாருங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் குலைச்சல் உண்டாகுமானால், தேவ பிள்ளையே, உன் வீடா இருக்கட்டும், நீ வாசமடைகிற இடமா இருக்கட்டும், இன்னும் சொல்லுகிறேன், நம்முடைய சபையா இருக்கட்டும், அவர் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர். ஸ்தோத்திரம். ஆமென். ஏதோ வந்து போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தட்டார்னா ஒரு செகண்ட். பிரைஸ் லார்ட். தேவ பிள்ளைகளே, கவனமா இருந்துடுங்க, எச்சரிக்கையா இருங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பெட்டியின் மேல் மகிமையின் மேகம். அந்த மேகம் வனாந்தரத்தில் போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். ஒரு தேள் கடிக்கல, ஒரு பாம்பு கடிக்கல, விஷ ஜந்துகள் கடிக்கல. ஏன் தெரியுமா? ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் அழைத்து கொண்டு போனார். அநேக ஜனங்கள் நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்கா செத்து மனிதாக வனாந்தரத்தில். எதனால? பாவம் செய்த பொழுது செத்தார்கள், பாவம் செய்த பொழுது மடிந்தார்கள். நான் கேட்கிறேன் இல்ல, ஏன் எனக்கு கஷ்டம்? எங்கோ ஒரு பிரச்சனை இருக்கு, எங்கோ ஒரு போராட்டம் இருக்கு, எங்கோ ஒரு இடத்துல தேவன் உன்னை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சபையே, தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். உணர்வடைந்து கொள். ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தவான் என்று சொல்ல கடவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் செய்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஆமென். ஸ்தோத்திரம். செய்தி எங்கேயோ போயிருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சாத்தான் செய்கிற ஒரு பெரிய காரியம், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அழகா ஜெபித்துட்டு இருப்பாங்க. நைட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணுவாங்க. திடீர்னு அந்த ஜெபத்தை கொஞ்சம் என்ன பண்ணிடுவோம்? ஜெபிக்க விடாமல் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம். ஜெபிக்க விடாமல் பண்ணுவோம். இப்போ நமக்குள்ளே ஒரு திருப்தி உண்டாகிறது. ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம் என்று நினைக்கிறேன். ஆவியானவர் உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது, பரவாயில்ல, இன்னைக்கு தான் ஜெபம் பண்ணல, நாளைக்காவது ஜெபம் பண்ணலாம், இன்னைக்கு கொஞ்சம் பாட்டு பாடலாம். ஸ்தோத்திரம். இப்போ ஜெபத்தை விட்டவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா,
ஆமென். சும்மா நடக்கும் போதும் போகும்போது பாடலா பாடிட்டு போறாங்க. இப்ப மனசுக்கு ஒரு திருப்தி, பரவாயில்லை, இணை ஜெபம் பண்ணாவிட்டாலும் நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை வரும் பொழுது ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை, ஆமென், அந்த அனுபவத்தை விட்டு, ஜெப அனுபவத்தை விட்டு, ஜெபம் என்பது தேவனுடைய உறவு, ஜெபம் என்பது தேவனுடைய ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை சாத்தான் கெடுத்து விட்டு நீ எவ்வளவுதான் பாடினாலும், நீ எவ்வளவுதான் ஆமென் பிரைஸ் லார்ட் வசனத்தை மட்டும் வாசித்து கொண்டிருந்தாலும் உன் ஜீவியோ ஆமென் பிரைஸ் லார்ட் ஆமென் இறங்கு முகத்துல தான் போய் கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு முதல்ல கை வைக்கிறது உன்னை ஜெபிக்க விட மாட்டான், ஜெபத்தை தடை பண்ணுவான். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பலவீனத்தை கொண்டு போட்டு ஜெபிக்க விடாம தடை பண்ணிடுவோம். நம்ம நினைப்போம், நான் நன்றா தனிமையில கூட பாடுறேன், பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஸ்தோத்திரம். ஆனா பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டான பொழுதுதான் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் 1 சாமுவேலில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்ன? ஒரு இடத்திலே பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், முறிந்தோடி போகிறார்கள். பாவம் செய்துவிட்டு யுத்தத்திற்கு போவீர்களானால் தேவனை விட்டு விலகி தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் எப்படித்தான் போராடினாலும் ஜெயம் கிடைப்பதில்லை. உடனே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வாருங்கள். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வாருங்கள். நடந்தது என்ன? உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெப ஜீவியம் இல்லாமல், உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல், என்னதான் வெளியே பாடினாலும் ஆடினாலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தர் கையிலே பிடிபட்டது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. வாழ்க்கையில ஒரு நாளில் இருந்த அந்த அனுபவம் திரும்ப வருவதாக, ஒரு நாளில் இருந்த ஜெப ஜீவியம் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதாக, தேவ பிள்ளைகளுடைய வீடு ஆமென் ஒரு ஜெப வீடாய் ஆராதனை ஸ்தலமாய் மாறுவதாக. ஆமென். நீங்க சொல்லலாம், ஒத்தைக்கு எப்படியா ஜெபம் பண்ண, ஒற்றைக்கு எப்படியா ஜெபம் பண்ண? பிரைஸ் லார்ட். பைபிள்ல வாசித்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருந்தான், அவன் மனைவி இருந்தால், பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் தனி ஒரு மனிதனாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான், தேவனோடு நடக்கிறவனாயிருந்தான், தேவனோடு பேசுகிறவனாயிருந்தான், தேவனோடு உறவாடுகிறவனாயிருந்தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை உங்களுக்கு தெரியும், ஏனோக்கு. ஏனோக்கு நம்மை போல அவன் பாடுள்ள மனுஷனாயிருந்தும், மனைவி இருந்த போதிலும், பிள்ளைகள் இருந்த போதிலும் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. ஒற்றைக்கு தாங்க. மனைவி கூட வந்து பாட்டு பாடுறான்னு சொல்லல, பிள்ளைகள் வந்து ஜெபம் பண்ணாங்க நாங்க சொல்லல. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஐக்கியம் இல்லாமல், தேவனுடைய உறவு இல்லாமல், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் இல்லாமல் இன்றைக்கு என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பிரைஸ் லார்ட், ஆண்டவர் விதமாய் சொல்லுவார் உன்னை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவிலே உலாவ வேண்டுமானால் நீ அவரோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உன் நடுவில் உலாவ வேண்டுமானால் நீ அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றை சொல்லுகிறேன், ஒரே காரியத்தை ஆமென் செய்தி ஆமென் இன்றைக்கு எங்கேயோ போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே
ஆமே, சின்ன பிள்ளைகளாயிருங்க, வாலிப பிள்ளைகளாயிருங்க, பெரியவர்களாயிருங்க, முதியவர்களாயிருங்க, யாராயிருந்தாலும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட உலாவ வேண்டுமானால், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இவ்விதமாய் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். லேவியராகமம் 26வது அதிகாரம், ஆமே, ஸ்தோத்திரம், அதனுடைய 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசித்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும், உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும், சித்திரம் தீர்த்த கையை ஆமென் நமஸ்கரிக்காமலும், சித்திரம் தீர்த்த ஆமென் படங்களை கைகளில் வரையாமலும், சித்திரங்களை உங்கள் வீட்டில் வைத்து வழிபடாமலும். தேவ பிள்ளைகளே, வசனத்துக்கு அடுத்த பகுதியெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் வீட்டில் உலாவனா, ஆண்டவர் நம்முடைய சபையிலே உலாவ வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? சபைக்குள்ள விக்கிரக சொரூபம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு சிலையை நிறுத்தக்கூடாது, சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. 2 அடுத்த வசனம், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. சோத்திரம் எப்படி இருக்கணும்? எதை குறிச்சு? சண்டேனா ஒரு பயம் வேணும். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமீன். ஊர் சுத்துறவங்களுக்கும் ஆமீன், வீணா வராத இருவங்களுக்கும் போய் சொல்லுங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, சோத்திரம், போய் சொல்லுங்கள்னு சொன்னார்ல, அதுபோல சோத்திரம் போய் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. நான் கர்த்தர். அடுத்த வசனம், நீங்கள் என் கட்டளைகளின் படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின் படி செய்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்களின் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டு வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் நம் நடுவே உலாவ வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாயிருக்கணும். சாபத்தீடானதை வீட்டை விட்டு விலக்கணும். நாம் தேவனோடு நடக்கணும். வீட்டுக்குள்ள விக்கிரகம் இருக்க கூடாது. சோத்திரம். ஹல்லேலூயா. சிலருடைய வீட்டுக்குள்ள குருசு ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? தூக்கி போட்டுருங்க, அதுவும் விக்கிரகம் தான். சோத்திரம். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு மந்திரிச்சு வச்சிருக்கீங்களா? தூக்கி போடுங்க. சோத்திரம். கர்த்தர் உலாவ அதுதான் தடையா இருக்கு. நீங்க மனுஷன் கண்ணை மறைத்து வைத்துக் கொண்டு, மனுஷன் கண்ணை மறைத்து வைத்துக் கொண்டு அந்தரங்கத்திலே ஒளித்து வைத்திருக்கிற ஒன்று, வீட்டுக்குள்ள மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற ஒன்று, சோத்திரம், தேவன் உலாவ முடியாத தடையா இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வேளையில தேவ பிள்ளைகளே, முடங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் உலாவ வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் உலாவ வேண்டும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், ஆமேன், கர்த்தர் உன் நடுவிலே உலாவ வேண்டுமானால் நீ அவரோடு காணப்பட வேண்டும், நீ அவரோடு வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளையே,